ரொம்ப ஃபேமஸான ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் மேனுஃபேக்சரிங் பிளேஸ். இதோட ப்ரொப்ரைட்டர் கிட்ட இந்த யூனிட் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டைல்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, இதோட ப்ராசஸ் என்ன, அதை பற்றின எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, இது எங்க இருக்கு? இது வந்து ஆத்தங்குடியில் லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு. இது வந்து கம்பெனி பேர் வந்து என்எம் டைல்ஸ், என்எம் ஆத்தங்குடி டைல்ஸ். என் பேர் முருகேசன். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 வருஷம் இருக்கும். நான் இப்போ டைல்ஸ் கம்பெனிக்கு ஒரு 10 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆத்தங்குடி நமக்கு வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மணல் தான், கிடைக்கிற மணல் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆத்தங்குடி டைல்ஸ் ரா மெட்டீரியல் மெயின் மணல் தான். இந்த மணலை வச்சு தான் நம்ம ஒன்றும் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணும்போது உங்களுக்கு இதுல உள்ள பெனிஃபிட் தான் நமக்கு வந்து உங்களுக்கு லைஃப்ல அதுல வரும், டைல்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த மணல் பார்த்தோம்ல, அந்த மணலை வந்து நம்ம இந்த மாதிரி சளிச்சு வச்சு தான் நம்ம சளிச்சு மணலை வச்சு அந்த மணல்ல உள்ளதை கப்பி அதை எடுத்துட்டு மணல் அந்த மாதிரி ஆகும். நைஸா அந்த மணல் ஆகும். இப்போ இதுல வேஸ்டேஜ் நிறைய வரும். மணல்ல வந்து வேஸ்டேஜ் நிறைய வரும். நம்ம ஒதுக்கிட்டு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்ட், இது கலர் ஆக்சைடுங்கிறது. இதுல உங்களுக்கு எல்லோ கலரு, கிரீனு, பிளாக், ரெட் இந்த மாதிரி வரும். இந்த மணல் ஆத்தங்குடி மணல் வித் பிக்மெண்ட் இந்த மூணையும் போட்டு இந்த மிஷின்ல தான் நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்க யூஸ் பண்ற ராம்கோ சிமெண்ட் தான். ராம்கோ சிமெண்ட் எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கலர் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன கலர் என்ன கஸ்டமர் கன்ஃபியூஸ் பண்றாங்களோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க ஸ்டாக்ல. என்னைக்கு வேலைக்கு அன்னைக்கு வேலைக்கு ரெடி பண்ணிடுவாங்க. சோ நீங்க காலையில ஒரு பிக்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிக்மெண்ட் மணல் சிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து நமக்கு வந்து அந்த வேலைக்கு தேவையான மணல் சிமெண்ட். இது வந்து 3 மணல் ஒரு சிமெண்ட். 1:3 1:3 மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது. நம்ம கலர் எல்லாம் ரெடி பண்ணோம்ல, ரெடி பண்ணதெல்லாம் இதுதான் வந்து நம்ம செய்யறது. தெரியலா? இப்போ கஸ்டமர் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கண்ணாடி, மெயின் வந்து கண்ணாடி தான். இதுல வந்து உங்களுக்கு பினிஷிங் வருது இந்த கண்ணாடி பினிஷிங் தான் வரும். கிளாஸ்ல என்ன இருக்கோ அதே உங்களுக்கு லைவ் வரும். அந்த கண்ணாடி வச்சுட்டு அந்த அச்சு ஃப்ரேம் வச்சிருவாங்க. இந்த ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும். நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்களோ அந்த மோல்ட் வச்சிருவாங்க. அந்த மோல்ட் வச்சிருவாங்க. என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் வந்து உள்ள ஊத்திடுவாங்க. ரெட் வேணா ரெட் ஊத்திக்கலாம், எல்லோ வேணா எல்லோ ஊத்திக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்ல பிளாக் ஊத்துறாங்க இப்ப. அதே உங்களுக்கு ரெட் வேணா ஊத்திக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு யூஸ்வலா வேணுமோ அந்த கலர் வீட்டுக்கு விரும்புறாங்களோ அந்த கலர் போட்டுக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்ப ஈரமா இருக்கும். இப்ப அந்த 3 கொண்டு சிமெண்ட் போட்டுருக்கோம்ல, அதை எடுத்து அதுல போட்டோம்னா அந்த உங்களுக்கு அந்த தண்ணியை பூரா அது அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ட்ரை ஆயிரும். இப்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மேல அந்த வந்து சிமெண்ட் மாட்டர் போட்டு இது ஃபினிஷ் பண்ணனும். அதை முடிச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து அங்கே போயிடும். இருக்கட்டும். அது திருப்பி வாங்க மாட்டேன். இப்ப அது ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனா இப்படிதான் வரும் உங்களுக்கு. இந்த அச்சு அப்படியே வரும். டிசைன் அப்படி வந்துரும். அந்த டிசைன் 4 வழி சேர்ந்தா ஒரு டிசைன் உங்களுக்கு வரும். இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் நல்லா திருப்பி இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரேம் எடுக்கணும். கண்ணாடிங்கிறது ஒரு கல்லுக்கு ஒரு கண்ணாடி. இதை வந்து மாத்தி அதை அலசி தண்ணியில் அலசிட்டு வச்சுக்குவாங்க. ஃப்ரேம் கடைசி தொடச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா கண்ணாடி கம்பல்சரி 200 300 யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து அவங்க சிமெண்ட் அந்த 1:3 சொன்னீங்க. அதே எப்பவுமே அதேதான்.
கொஞ்சம் தர வந்து எடுத்துக்குவாங்க, பெருவட்டுக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க. ஓகே வேற கொஞ்சம் பெருவட்டை வந்து அது வந்து கலர் தனியா போட்டுக்குவாங்க. ஓகே 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 ஓகே. போட்டு ஃபினிஷிங் பண்றாங்க அவ்வளவுதான். ஆமா, இது ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த மேல உள்ள பேக் இதை எடுக்கணும், ஃப்ரேம் எடுக்கணும். ஓ அந்த எடுத்துட்டாங்க. இதை எடுத்துட்டு ம். அப்படி அந்த ப்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி கொண்டு வாங்க. ப்ரெஸ் திருப்பி இதை எடுத்து வச்சுட்டு இதை கொண்டு வந்து இங்கே வச்சிருவாங்க. இங்கே கொண்டு வந்து இது இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே ஓகே இங்கே முடிஞ்சிருச்சு. இதை நாளை காலையில ம் இந்த துணிகளை இறக்கிடுவாங்க. ஓ நாளைக்கு செட் ஆகுது. ஓகே கியூரிங்க்கு. கியூரிங்க்கு நாளைக்கு தண்ணி இதில் பிடிச்சிட்டு இதில் பண்ணிடுவோம். ஓகே ஓகே இது ஒரு 2 நாள் போகும், இது ஒரு 2 நாள் போகும். ஓகே. ஆல்ரெடி எங்கள் ஊரில் நாங்கள் வச்சுருக்காங்க. டைல்ஸ் வந்து 2 நாள் ஊறணும் இது. ஆமாம், 2 நாள் போடும். மேக்ஸிமம் 48 ஹவருக்கு வரும். ஓகே ஓகே ஓகே. அப்படி இருக்குங்க. இது வந்து நம்ம சனிக்கிழமை போட்டதை உள்ள இறக்கியிருக்காங்க. ஞாயிறு திங்கள் 2 நாள் சனிக்கிழமை நாளைக்கு எடுத்து வெளியில வச்சுட்டு அந்த கல்லை மறுபடியும் இதில் உள்ள இறக்கி. ஓகே 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 ஓகே. அப்படி வெளியில அப்படி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அவங்க கேட்டிருக்காங்க, ஊரில் கிரீன் ஒயிட் கேட்டிருக்காங்க. ஓ கிரீன் ஒயிட் இது. ஆமா, இது ஒன்று ஒரு பேட்டர்ன். ஓகே ஓகே ஓகே. அங்க இதை பார்த்துக்கோங்க. அதே ப்ராசஸ் தான் எல்லாமே ஒரு மெத்தட் ஒன்று தான். போற மோல்டு டிசைன் மட்டும் வேற, பேட்டர்ன் மட்டும் மாறிக்கும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. அப்போ ஃபினிஷ் ஆனது எடுத்துங்க. முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. ஸோ சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு. ஓகேவா? கிளாஸியா இருக்கும். இதுல வந்து நீங்க கேட்கற கலர் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்ப ரெட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு அதுல பிளாக் போட்டுக்கலாம். நம்ம கலர் வேரிஸ் வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம். மத்த டைல்ஸ்க்கும் ஆத்தங்குடி டைல்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம்? என்ன இது வந்து தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து மணல்ல பண்றதுனால அந்த காலத்துல எப்படி நம்ம வீட்டுல இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கும். கிரானைட் மார்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணாது. இது வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும், வேரியேஷன் மாறிக்கும். இப்போ 10x10 ரூம்ல போடுறோம் அப்படின்னா அதுல வந்து ஹீட்டு அந்த மாதிரி இதில் மாற்றி இது ஆர்கானிக் மாதிரி ஆர்கானிக் பொருள் சாப்பிடணும். அதே மாதிரி மெத்தட். ஸோ இதுல கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க வீடியோல பார்த்தது மட்டும் தான் எங்களை போடுவாங்க. ஆமா, வெறும் மணல், சிமெண்ட், பிக்மெண்ட் அது மட்டும் தான் போடுவாங்க. ஸோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கிளாஸி வர வைக்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் தான் எல்லாமே. மணல் பிக்மெண்ட் சிமெண்ட் மட்டும். அந்த காலத்துல சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதே சேம் மெத்தட் தான். அது கொஞ்சம் டிசைன் இல்லாம இருக்கும், உங்களுக்கு டிசைன் பண்ணிப்போம். இந்த பினிஷிங் வந்து உங்களுக்கு கண்ணாடியோட பினிஷிங். இது வந்து இந்த ஊரோட வந்து மணல் தான் இதுல ஃபேமஸ். ஆத்தங்குடி மணல் காண்டு தான் ஆத்தங்குடி மணல் தான் ஃபேமஸ். அப்படி வந்து இதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்றது. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 டைம்ஸ் போடலாம். 5 டைம்ஸ் தான் போடலாம். அப்புறம் நீங்க மாத்தணும். அதுக்கப்புறம் மாற்றணும். இல்லாட்டா வேற டிசைன் அந்த மாதிரி பண்ணி பார்டர் போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. புதுசாக போடுறது உங்களுக்கு அந்த 5 டைம்ஸ் போட்டால் அந்த கிளாசிக் கிடைக்கும். ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறோம். கண்ணாடிலாம் க்ளீன் பண்ணி வேலை யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருவாங்க. ஓகே ஓகே. எல்லாம் க்யூரிங் பண்ணி 2 நாள் க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளில எடுத்து வைக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க செட்டு போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு செட்டில் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஆனால் மேக்ஸிமம் வெயில் இருந்தால் தான் செட் ஆகி க்ளீன் பண்ணி நல்லா வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 டேஸ் வந்து பண்ணா வாட்டர் பவுண்டிங் டெஸ்ட் பண்ணி க்யூரிங் பண்ணிட்டு அப்புறம் 4 நாள் வந்து பண்ணா வெளியே வச்சுதான் அந்த ஸ்ட்ரென்த் வரும். அதுக்குதான். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஓகே சூப்பரா இருக்கு ஃபினிஷிங். உங்களுக்கு கலர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 18 mm 19 mm வரும். 20 கூட வரும்.
20 மட்டும் திக்னஸ் வந்து யார் என்ன திக்னஸ் கேட்குறாங்கன்னு கொடுப்போம். மேக்ஸிமம் 19-20 வந்துடும். ஓகே இப்போ 21 22லாம் கொடுக்கலாம். கணக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கலர்ல இருக்கும்போது உங்களுக்கு 6 mm 5.5 மேக்ஸிமம் 100% இதுல 5.5 100% இருக்கும். ஓகே ஓகே பிளேனு அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு 4.5 4 mm அந்த மாதிரி இருக்கும். ஆனா மல்டி கலர்ல நீங்க போகும்போது கண்டிப்பா 100% 5.5 6 இருக்கும். 6 mm பிக்மெண்ட் pigment. பேலன்ஸ் வந்து சிமெண்ட் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரி வரும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் தான். ஓகே 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 புது மாடலா வேணும், நாங்க தர்றோம், ஓகே உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா அப்படி கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே அந்த மோல்டு என்ன சார்ஜோ அதை பண்ணிட்டு அதையும் பண்ணுவோம். ஓகே சோ இது மோல்ட் நான் அவங்களே ஒரு டிசைன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சா கூட அந்த டிசைன் பண்ணி தருவீங்க. அந்த மோல்டு சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான். ஓகே அது கொஞ்சம் கூட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்குவோம். ஓகே ஓகே எங்களுக்கு இதே வேணும்னு பண்றவங்களுக்கு எத்தனை மோல்டு தான் பண்ணி அதே டிசைன் பண்ணி தருவோம். சோ கலர் என்ன கலர் வேணும் பண்ணிக்கலாம். ஓகே சோ இது ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன வரும்? இது ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 ரூபாயில இருந்து 65 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே ஸ்டார்ட் ஆகுது அந்த. ஓகே அது மாதிரி டைல்ஸ் நம்ம ரெடி பண்ணி 6 to 8 வரும். உங்களுக்கு ஃபிட்டிங் பண்றவங்க நம்மளே ஆள் அனுப்பிச்சுவோம். நம்மளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்க. சோ டைல்ஸ் வந்து நீங்க வளர்த்தீங்கன்னா உங்க ஸ்கொயர் ஃபீட் மட்டும் சொன்னா போதும். ஆமா சொன்னா போதும். நீங்க டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த சைட்டுக்கே வந்து லைன் பண்ணி விட்டுருவீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஓகே அதுக்கு பில்லு ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. எல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணி அங்கே சைட்டில் வந்து இறக்குறதுக்கு நீங்கள் அங்கே ஆள் விடணும். ஓகே ஓகே மறுபடியும் இங்கே ஏற்றி விட்டுருவோம். ஏன்னா இப்போ லோக்கல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு நாங்கள் ஆள் அனுப்புவோம். ஓகே சென்னை, பெங்களூர், ஆந்திரா, ஓகே ஓகே கேரளா அந்த மாதிரி போகும்போது இங்கே ஆள் அனுப்ப முடியாது. ஓகே அவங்க அதனால வந்து அங்கே அன்லோட் பண்ணிடுவாங்க. சைட்ல இறக்கி வச்சிருவாங்க, நீங்க போய் லைன் பண்ணி. நம்ம நம்ம ஆளுக்கு வண்டியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுறோமோ ஓகே அதிலே பண்ணி வந்துடுவாங்க. ஆள் ஓரிஞ்சு அதிலே போயிடுவாங்க. ஓகேண்ணா ஓகே எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு. சரி 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 இப்போ எங்களுக்கு சைட் கல் கொண்டு வச்சிருவோம், எனக்கு சைட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாங்கினோம்னா அந்த மாதிரியும் பண்ணிடுவோம். ஓகேண்ணா ஓகே. ஸோ இது ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் எவ்வளோ? நான் இப்போ லேபர் சார்ஜ் எவ்வளோ? லேபர் சார்ஜ் உங்களுக்கு 22 rupees வரும். 22 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓகே பொட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் சைட்லேயே தங்கிக்கிடுவாங்க. சைட்டில் தங்கி பண்ணிடுவாங்க. பொட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஒரு பாத்ரூம் வசதி இல்லை எங்களுக்கு, நம்ம நல்ல சிட்டிக்குள்ளே இருக்கோம், எங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதாவது தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி சரி சரி 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுற மாதிரினா ஒரு 6 நாள் மேக்ஸிமம் 5 நாள் 6 நாளில் முடிச்சிடுவோம். 5 நாள் 6 நாள் முடிச்சிடுவாங்க. அது பண்ணி கொடுக்குறோம். ஸோ கட்டிங் எப்படின்னா? கட்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரன்னிங் ஃபீட்டில் போட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா வரும். பீஸாக இருக்கா 25 ரூபா. ரெண்டு சேம் டிசைன் தான். நம்ம பீஸாக தான் கொடுக்குறோம். ஓகே 25 ரூபா ஒரு மினிமம். பீஸ் அப்போ தான் அந்த டிசைன் மேட்ச் ஆகிறது கரெக்டாக வரும். நீங்கள் என்னென்ன பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி நாங்கள் பார்டர் கொடுப்போம். ஓ பார்டர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு முழுக்கல்ல டிசைன் பண்ணி கொடுத்துட்டு பேக்ரவுண்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் போடுங்க அப்படின்னாலும் அதே பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணி தரலாம். அதே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து லேபர் சார்ஜ் வந்து ரன்னிங் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணுவீங்க? ஆமாம் கால்குலேட். அது வந்து ரன்னிங் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா தேங்க்ஸ் ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா உங்கள் கம்பெனி